ஹாய் கைஸ், இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா கண்டென்ட்டே இல்லைங்க. ஏன்னா பிக் பாஸில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சுவாரஸ்யமாலாம் போகலை. இதில் ஒரு விஷயம் என்ன ஹைலைட் அப்படின்னா, நம்ம ரம்மி அவர்கள் பயங்கரமாக அழுதுட்டாங்க. எதற்காக அழுதாங்க அப்படின்னு நீங்களே கொஞ்சம் ஆச்சரியமாக இது பண்ணுவீங்க. எதற்காக அழுதாங்க அப்படின்னா, நம்ம பார்வதி அவர்களுக்கும் ரம்யாவுக்கு தான் சண்டை. ஸோ எதனால் சண்டை அப்படின்னா, நீங்கள் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஒரு டாஸ்க் வச்சா அந்த டாஸ்கில் கொஞ்சம் ஒரு சிலர் நல்லா ப்ளே பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் நார்மலாக ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காகவே ப்ளே பண்ணலை, நீங்கள் ஒரு ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி அவர்கள் பயங்கரமாக ரம்யா அவர்களை திட்டாங்க. அந்த ரம்யா அவர்கள் என்ன செய்வாங்க, இப்போ நாமளே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அப்போ ரம்யா அவர்களுக்கு கோவம் வராமையாக இருக்கும். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி என்ன திட்டலாம், அதாவது நான் ஒரு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் கொஞ்சம் அடுத்த டாஸ்க்லாம் நல்லபடியாக இது பண்ணிடுறேன், அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கப்பா, நீங்களாம் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை. அந்த மாதிரி நம்ம ரம்யா அவர்கள் பயங்கரமாக கோவப்பட்டாங்க. ஸோ கோவப்பட்டது ஒரு விதத்தில் நல்லதான். ஏன்னா எதற்காக கோவப்பட்டாங்க அப்படின்னா, அதாவது நம்ம பார்வதி அவர்கள் திட்டாங்க, அதனால் ரம்யா அவர்கள் கோவப்பட்டாங்க. ஆனால் நம்ம பார்வதி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸே பண்ணலப்பா, நீங்கள் இப்போ ஒரு கேமை ப்ளே பண்ணால் நல்ல கேமை ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த டாஸ்கில் வராதிங்க, அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ரம்யா அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, நான் இந்த டாஸ்க்லேயே வரலப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக சத்தம் போட்டு அழுதுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. உடனே பிக் பாஸ் உள்ள இருப்பாங்க தெரியுமா, அவங்க என்ன செய்கிறாங்க, டேய் ஏங்க எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க ரம்யா அவர்கள், அதாவது ரம்யா எதுக்கு கோவப்படுறீங்க, இல்லை நான் நல்லா தான் ப்ளே பண்ணேன், ஆனால் நம்ம பார்வதி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா என்னையே டார்கெட் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ்க்குள்ளே சண்டை வந்துட்டு. சண்டே ஆரம்பிக்கிறது யார், அதை முடிக்கிறது யார் அப்படின்னு மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொல்கிறத விட உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சவுண்ட். ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு டாஸ்க்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம எதுக்கு போயிருக்கோம், ஒரு கண்டென்ட்டோடு நம்ம நல்ல ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ மக்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம போய் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு வேணும். பயங்கரமாக சவுண்ட் போட்டுட்டு பயங்கரமாக சண்டை போட்டால் அது நமக்கு ஒரு பேட் ஹேபிட்டை கொண்டு இது பண்ணிடும். ஸோ அவங்க மேலே ஒரு நல்ல இது வச்சாலும் கண்டிப்பாக அது இதாக இருக்காது. நம்ம கான வினோதா இருக்காங்க, அவங்க நல்லா கேமே ப்ளே பண்ணுறாங்க. நம்ம சப்ரீசன், விக்ரம், அகரம கனியா இவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்வதி அவர்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பிக் பாஸ் ஃபேமிலிஸுக்கும் பிடிக்கல, நம்ம மக்கள் கண்டிப்பாக பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் பார்வதி அவர்கள் இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் அவங்களும் போகிற மாதிரி தெரியல. ஸோ இந்த வாரமும் இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக கமருதீன் அவர்கள் பிக் பாஸை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது, அவங்களுக்கெல்லாம் பிக் பாஸில் உள்ளவங்க எந்த அளவுக்கு அவங்கள வழி அனுப்பி விட போகிறான்னு தெரியல. ஆனால் கடைசி நேரத்தில் சேஞ்ச் ஆகிரும். கமருதீன் இல்லை, திடீர்னு யாரையும் நினச்சிருக்க மாட்டாங்க, அவங்க பேர் வந்துடும். ஏன்னா பிக் பாஸில் உள்ள ப்ரொசீஜர் அப்படி. ஸோ யார் என்ன நடந்தாலும் நாமளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். என்ன நடக்குது என்ன நடக்கலை அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.